ஈச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்துல ₹1 சம்பளம் கிடையாது. ஆனா வருஷம் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட் பாத்துங்க, எல்லாத்தையும் பாத்துங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன வாங்கிட்டேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாயிகளை வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டா எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரி கட்டிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க பார்க்க தான் போறீங்க. விவசாயம் பண்றா விவசாயம் பண்ணலையானு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்துல ₹1 வாங்காம, ₹1 மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம, நான் மட்டும் 6 மாசத்துக்கு நீ பாருங்க இதை செய்யறேன், நீ பாருங்க இதை செய்யறேன். ஆனால் ஈச்சவாய் நிலம் நான் என்னங்க? இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கிக்கிறேன், யார் பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்கள் ரோட்ல சும்மா உட்காந்துருக்கோம், எங்களுக்கு வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையான இருக்குன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன செய்யறேன்? அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாரு. அப்பப்ப குறிப்பிட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ் இருக்கு, அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்காங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் என்ன ரேட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கு போன ஆண்டு வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஆண்டு என்னோட இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்துல. அதிலையும் மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு நான் 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கு. அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கியிருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், குழப்பம் நடத்துறேன். 3.5 கோடி ரூபாய் கடன் ஒரு மனிதனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கு வெளியிடறான், ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தை வாழல. இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் இந்த நேர்மையை நிரூபிச்சுட்டே இருக்கணும். காமராஜர் ஐயா நிரூபிக்கணும், காமராஜர் ஐயாவுடைய கால் தூசி சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும், நாங்கெல்லாம் நிரூபிக்கணும், மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க. இதான் தமிழக அரசியலுடைய தூரதர்ஷனம். ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுவோம்.